அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னா, இப்ப பூர்வீகத்துல நம்ம சொத்து பிரிப்பாங்க அல்லது நம்மளே ஒரு இடத்துல போய் சொத்து வாங்கி பாக பிரிவினை செய்வாங்க. அதுல மொத்தம் 4 திசை. அதுல தெற்கும் மேற்கும் அண்ணனுக்கும், கிழக்கும் வடக்கும் தம்பிக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி வீடு குடியிருப்பாங்க. அந்த 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே பிளாட்ல வீடு கட்டக்கூடாது. பக்கத்துல கொஞ்சமாவது ஒரு 2 அடி 5 அடி கேப் விட்டுதான் நீங்க வீடு கட்டணும். அப்படி கட்டணும்னா 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்க செஞ்சாலும் போதும். அதே மாதிரி அண்ணன் வாழ்றத பார்த்து தம்பி பொறாமப்படக்கூடாது, தம்பி வாழ்றத பார்த்து அண்ணன் பொறாமப்படக்கூடாது. இப்படி இருந்தாலே போதுமானது. என்னைக்குமே அண்ணன் தம்பி சண்டை வராது, பங்காளி சண்டையாவும் மாறாம இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சப்போஸ் இது மாதிரி நம்ம கட்டிட்டோம், இருக்கு ஒன்னாவே இருக்கு, மாத்தி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, கரூர்ல வெண்ணமலையில பாலசுப்பிரமணியன் சொல்லக்கூடிய ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமை 6-7 அந்த வீட்டுக்கான ஒரு அமைப்பு. நீங்க அந்த நேரத்துல முருகனை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த சொத்துல இருக்கக்கூடியது அல்லது பாகப்பிரிவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.